இன்றைய நற்செய்தி. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாரை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரிலே பதுவை புனிதர் அந்தோணியார் 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளிலே பிறக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளில்தான் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அன்னை மரியாள் விண்ணகம் சென்றிருக்கக்கூடிய அந்த நாளிலே இந்த மன்னகத்தில் பதுவை புனிதர் அந்தோணியார் பிறக்கிறார். இன்னும் சிறப்பாக இந்த புனித அந்தோணியார் தன்னுடைய பெயரான இந்த அந்தோணியாரை புனித வனத்து அந்தோணியாரிடமிருந்து அவரை மிகவும் பிடித்திருந்ததனால், அவருடைய வாழ்க்கை முறை இவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததனால் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். எனவேதான் திருச்சபையிலே அவரை பெரிய அந்தோணியார் என்றும் பதுவை புனிதரை சின்ன அந்தோணியார் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படியாக அந்தோணியார் ஆண்டவரின் மீது அதிக அன்பு கொண்டவராய் திருச்சபையிலே ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று சொல்லி பிரான்சிஸ்கன் சபையில் குருவாகவும் மாறுகிறார். அப்படி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட போதும் விவிலிய அறிவை அதிகமாக கொண்டிருந்தாலும் அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது பாத்திரங்களை கழுவுவது, இன்னுமாக சமையலறையில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வது. தனக்கு விவிலிய அறிவு அவ்வளவாய் அதிகமாய் இருந்தாலும், திறமைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சபை இந்த பணியை கொடுத்திருக்கிறது என்பதனால் மனமுவந்து தாழ்ச்சியோடு அந்த பணியை செய்கிறார். இன்னும் சிறப்பாக இந்த அந்தோணியார் தன்னுடைய வாய்ப்புக்காக தன்னை தயார் செய்து கொண்டே இருக்கிறார். காலம் கைகூடுகிறது, வாய்ப்பு வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு அறிவிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்னாக்கு அழியாதவராக இன்றும் அவருடைய நாக்கு அழியாததாய் இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர் உண்மை பேசினார், ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார், ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானவராயிருந்தார். எனவேதான் குழந்தை இயேசுவே இவரோடு வந்து விளையாடும்படியாய் ஆசையாய் வந்திருக்கிறார்.
எனவே அந்தோணியாருடைய சிறுபத்தை பார்க்கிறோம். அவருடைய கரத்திலே குழந்தை இயேசு இருக்கிறார். விண்ணிலிருந்து தேவன் இறங்கி வந்து குழந்தை இயேசுவாக இந்த பதுவை புனிதரோடு விளையாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசுவுக்கும் இந்த அந்தோணியாருக்கும் உரிய உறவானது இருக்கிறது. இப்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நாமும் இப்படியாக ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க மாட்டோமா என்று அந்தோணியாரை பார்த்து நாம் வியக்கும் விதத்திலே அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை புனிதர் இன்றும் நம் மத்தியிலே பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். குழந்தை இயேசுவே இந்த அந்தோணியாரோடு இவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறார் என்று சொன்னால் இவர் வழியாக நாம் ஜெபம் செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? அன்னை மரியாள் கேட்டவுடனேயே கானாவூரில் புதுமை செய்த ஆண்டவர் இந்த அந்தோணியார் கேட்ட பொழுது செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் இந்த அந்தோணியாருக்கு அன்னை மரியாளின் மீதும் அதிக பக்தி உண்டு. தன்னுடைய கரத்திலே ஜெபமாலை வைத்திருக்கிறார். ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடியவராக, அன்னையை மகிமைப்படுத்தக்கூடியவராக, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய வல்லமையான புனிதராய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வல்லமையோடு அந்தோணியார் வழியாய் ஜெபம் செய்கிற பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். என்னுடைய தனிப்பட்ட விசுவாசமும் அதுதான். குறிப்பாக காணாமல் போன ஒரு பொருளையோ ஒரு காரியத்தையோ நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்தோணியாரிடத்திலே வேண்டிக் கொண்டு தேடுங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட அனுபவமும் கூட. வல்லமையான பரிந்துரை செய்யக்கூடிய மாபெரும் புனிதர்களுள் ஒருவர் இந்த கோடி அற்புதர் அந்தோணியார். ஏனென்றால் ஆண்டவரோடு இவர் கொண்டிருந்த உறவு ஆழமானது. ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு அறிவிக்கிறார். ஏன் மக்கள் இவருடைய மறையுரைக்கு செவிசாய்க்க மறுக்கிற பொழுது அவர் மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். மீன்கள் கூட அந்தோணியாருடைய பிரசங்கத்திற்கு செவி கொடுத்தன, ஆர்வத்தோடு செவி கொடுத்தன என்று ஒரு புதுமையாய் நாம் பார்க்கிறோம். இவர் நற்கருணையை கரத்தில் ஏந்தி வருகிற பொழுது கழுதை கூட மண்டியிட்டு வணங்கியது என்று பார்க்கிறோம். இப்படியாக மீன்களும் கழுதையும் அந்தோணியாருடைய வல்லமையை உணர்ந்திருக்கிற பொழுது மனிதர்களாகிய நாம் இதோ இந்த புனிதர்களை புரிந்து கொள்வோம். இவர்கள் வழியாய் ஜெபம் செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவர்கள் வழியாய் நமக்கு கொடுப்பார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை வாழ்த்துங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இதோ அந்த சீடர்களின் வழியாய், அந்த புனிதர்களின் வழியாய் ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறார். உடல் நோய்களிலிருந்து, மன நோய்களிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். எனவே அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி இந்த சிறிய அளவிலான ஜெபத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாக நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கோடி அற்புதரான பதுவை புனிதரை எங்களுக்கு மாபெரும் கொடையாக கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீர, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ பதுவை புனிதர் அந்தோணியார் வழியாக ஆண்டவரே நாங்கள் செய்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர்தாமே எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்திருக்கிறேன், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்தோணியாரே, நீர்தாமே ஆண்டவரோடு கொண்டிருந்த அந்த உறவு எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். குழந்தை இயேசுவே, எங்களோடு தங்கும், எங்கள் வீட்டிற்கு வாரும், எங்களோடு
உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களை தொடுவீராக, நீரே அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து, மன சோர்வுகளிலிருந்து, மன குழப்பங்களிலிருந்து, குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. தீய ஆவியினுடைய சக்திகள் எங்களிடமிருந்து அகன்று போவதாக. ஆண்டவரே நீரே உம்முடைய தூய ஆவியினால் எங்களை நிரப்பும். நாங்கள் நல்ல காரியங்களை நினைக்கவும், நல்லதை செய்யவும், பிறருக்கு உதவி செய்யவும், உற்சாகமாக பணி செய்யவும் நீரே எங்களை திடப்படுத்துவீராக. இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்கள் கூட வாரும். எங்களை நீரே பாதுகாப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. இயேசு தெய்வமே, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக, மகிழ்ச்சியை தருவீராக, மன உறுதியை தருவீராக. சோர்வுகளிலிருந்து, சோம்பலிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாரும். நாங்கள் உற்சாகமாக உம்முடைய காரியங்களை செய்யும்படியாய், உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கவும், நாங்கள் ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு உறுதியோடு உம்மை பற்றி கொள்ளவும், உம்முடைய வார்த்தையை வாசித்து அதை வாழ்ந்து காட்டவும் இதோ இந்த நாளிலே சிறப்பாய் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எங்கள் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தருளும். எங்களை பாதுகாத்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். இதோ எங்கள் நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்களை, திருச்சபையின் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஞானத்தோடு அவர்கள் செயல்படும்படியாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.